ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க கும்பகோணம் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பூண்டு இல்லாமல் தேங்காய் போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதோட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 3 பேருக்கு மட்டும் வைக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சைடு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோடு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். கோல்ட் ஆயிடுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பூண்டு கிடையாது, தேங்காய் துருவல் போடுவோம் லாஸ்ட்டில். செம்மையாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, வீட்டில் பொதுவாக ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது அப்படியே தூக்கி வச்சு அடுப்பில் எரி வைக்க வேண்டியதான். இதில் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போடுவோம். பூண்டு கிடையாது. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் ரசம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சு அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். பச்சை ஸ்மெல் போகணும், புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு பக்கம் வாழைக்காய் வந்து அவியல் செய்யலான்னு வேக வச்சுருக்கேன், க்யூப்ஸாக கட் பண்ணி. ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதை இதில் போடலாம். நல்லா கொதிக்கணும். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நிறைய ஓவராக கொதிச்சு பொங்கி ஊற்றிடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ நான் அப்படி வைக்கிறேன். ரசத்தோட செம்மையான டேஸ்ட்டு வர்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இருங்க வரேன் சொல்கிறேன். பருப்பு வந்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். பருப்பாகவே இருக்கக்கூடாது, பருப்பு தெரியக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இதை ஊற்றணும். இதை ஊற்றின உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே லைட்டாக நுரக்கட்டி வரும்ல, நம்ம ரசத்துக்கு எப்போதும் இறக்குவோம்ல, அந்த மாதிரி இப்போ தான் பார்க்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தான் வந்து கொதிக்க விடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பருப்பு போட்டவுடனே ஒரு கிளறிட்டு உப்பு போட்டு ஒரு கிளறை மட்டும் கிளறி விட்டுட்டு, ஒரே ஒரு கிளறு தான், அதுக்கு மேலெலாம் கிளறக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுடணும். அந்த நுரை அப்படியே கட்டி வரும். அந்த டைமிங்கில் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். நான் இந்த பக்கம் வாழைக்காய் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ வறுத்து பாருங்கள், இதான் நுரை கட்டினது. ஸோ இந்த டைமிங்கில் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். வேறு நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடலாம், கருவேப்பிலை. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இதில். அவ்வளோதான். ரசம் சூப்பராக அமேசிங்காக லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம்னா அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓஹோ ஆகோன்னு இருக்கும். இந்த மாதிரி ரசம் உங்கள் வீட்டில் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வத்தக்குழம்பு, இந்த ரசம், நான் வைக்கிற சாம்பார் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, தாளிச்சாச்சு, கருவேப்பிலை போட்டேன், தாளிச்சிட்டேன், நான் இறக்கிட்டு அடுப்பை விட்டு. ஸோ இந்த நேரத்தில் ரசத்தில் எடுத்து ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம் நம்ம. ஓகே, அவ்வளோதான் ரசம். லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இதுதான் கும்பகோணத்தோட ஸ்பெஷல் ரசம். இதில் பூண்டு கிடையாது, தேங்காய் துருவல் போடுவோம். கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பருப்பை ஊற்றி லைட்டாக நுரக்கட்டும் போது, அப்போ தான் வந்து நுரக்கட்டும் போது இறக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு அலுமினிய பாத்திரத்தில் வச்சோம்னா ரசம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வாழைக்காய் வறுவல். இதுக்கு வாழைக்காய் வந்துட்டு அவியல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாழைக்காவை வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலை பிக்கும் போது வரணும், குழன்னு வேக விட்டுறக்கூடாது. ஸோ இதை அப்படியே வந்து வடிகட்டிடலாம் வாங்க. குழன்னு வாழைக்காயை வேக வச்சிடாதீங்க. வாழைக்காயை நல்லா தோல் உரிச்சிட்டு நைஸாக இல்லை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வடிகட்டிடுங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு இப்போ அதே கடாயில் அதே எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு அவியலுக்கு வந்து ஆல்ரெடி அரைச்ச தேங்காய் இருக்குது, ஒரு 3 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம். இது குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த எண்ணெய் சட்டியிலேயே கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வடிகட்டி வச்ச வாழைக்காயை அப்படியே போட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்துருங்க. இப்போ அரைச்சோம் இல்லையா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டதும் 2 அரைச்ச பச்சை மிளகாவும் காரத்துக்கு போதும். ஸோ அந்த அரைச்சதை குறன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு, ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி. இதை 2யும் செஞ்சு பார்த்துட்டு நான் வத்த குழம்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பாருங்கள். சாம்பார் வச்சுருங்க,
வத்த குழம்பு வச்சுருங்க, 2 ரசம் வச்சுருங்க, நான் வச்ச அதே வத்த குழம்பு வைங்க, இதே அவியல் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்பப்பப்பப்பா அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சால் வடை பாயசம் வடையோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரைஸ் எங்கள் வீட்டில் ரெடி. இது வந்துட்டு ரசம், நான் வச்ச ரசம் செம்மையாக இருக்குது. சாம்பார் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், சாம்பார் எல்லாருக்கும் தெரியும் நான் போடல. ஸோ ஹாட் வாட்ரு. ஸோ நான் காரக்குழம்பு வத்த குழம்பு வச்சேன் இல்லையா, அதை வந்து வேறு கேனத்துக்கு மாற்றினேன், வாழைக்காவியல் அப்பளம் பொரிச்சேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில். இது எல்லாத்தையும் தயிரும் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வத்த குழம்பு அதை விட சூப்பராக இருக்கும், வாழைக்காய் வறுவல் வாழைக்காவியல் அதை விட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.